10 நிமிடத்திலே நாம் இந்த பேன் கேக்கை செய்து விடலாம். மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் பேன் கேக் செய்வதற்கு 1 கப் பால் சேர்த்து விடலாம். அதனுடன் ஒரு முட்டையை நாம் சேர்த்து விடலாம். 1/2 கப் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்த்த பின் 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து விடலாம். நாம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்ப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் முட்டை, பால், ஜீனியை நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவு அடித்து எடுத்த பின் நாம் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு சேர்த்து விடலாம். அதனுடன் நாம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து விடலாம். நாம் 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் மைதா மாவுடன் பால், முட்டை மிக்ஸ் செய்ததை சேர்த்து விடலாம். நாம் பால், முட்டையுடன் மைதா மாவை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். நாம் இப்படி நன்றாக தோசை மாவுடன் சற்று கெட்டியாகவே நாம் மிக்ஸ் செய்து விடலாம். இப்பொழுது நாம் தோசை தவாவில் இதை சிறிது சிறிதாக ஊற்றி விடலாம். நாம் தோசை தவா நன்றாக காயவும் பட்டர் சேர்த்து விடலாம். நாம் பட்டர் சேர்த்து நன்றாக ஸ்ப்ரெட் செய்து நாம் பேன் கேக் ஊற்றி விடலாம். நாம் சிறிது சிறிதாக ஊற்ற வேண்டும். பொன்னிறமாக வெந்து வரவும் நாம் திருப்பி விடலாம். நாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இந்த பேன் கேக்கை உடனடியாக செய்து கொடுக்கலாம். மிக டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான பேன் கேக் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பேன் கேக் அருமையாக ரெடியாகிவிட்டது. நாம் எடுத்துள்ள மாவிற்கு இந்த அளவு பேன் கேக் வரும். நாம் சர்வ் செய்து விடலாம். நாம் பேன் கேக் மேலே பட்டர் வைத்து மேலே ஹனி ஊற்றி சர்வ் செய்யலாம். மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் தேன் ஊற்றி